அடமான கடன் மோசடி மற்றும் வீட்டு சந்தையில் ஏற்படுகின்ற மோசடிகள், இவ்வாறான குற்றச்செயல்கள், வாகன திருட்டு சம்பவங்கள் போன்றவற்றில் தமிழர்களுடைய பெயர்கள் பேசப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் 24 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான தங்கம், 1.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் உள்ளடக்கம் போலியான வேபில்லை கொடுத்து எடுத்து விட்டார்கள். மிக நுட்பமிடப்பட்ட திருட்டு. தங்கம் காசு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் எவ்வளவு மீளப்பெறப்பட்டது என்பது பல மில்லியன் கேள்வி. இந்த நிலையில் கனடாவில் இருக்கின்ற சட்டங்களுடைய இறுக்கத்தன்மை போதுமானது அல்ல என்ற வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஏனென்றால் குற்றவாளிகள் இலகுவாக தப்பித்து விடுகிறார்கள். ஆகவே குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு அதுதான் காரணமாக அமைந்திருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது அல்லவா? இவ்வாறானவர்களின் செயற்பாடு என்பது ஒட்டுமொத்த தமிழினத்தையும் ஒரு குழிக்கில் தள்ளுவதாக அல்லது அவர்கள் மீதான சடுதியான பார்வை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துவிடும்.